நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்மகம். கலியுகதேயம் காஞ்சிமான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரிவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. எனக்கு அனுபவத்தோட தலைப்பு பாடினது போதும் சாணத்தால் தரையை சுத்தி பண்ணு. பாடினது போதும் சாணத்தால் தரையை சுத்தி பண்ணு. இந்த சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். பாடினது போதும்னா என்ன? அது ஒருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். போகிறோம் நீ பாடினது நிறுத்திக்கோ அப்படின்னு அர்த்தம். சாணத்தால் தரையை சுத்தி பண்ணுன்றது அங்கே இருக்க மடத்து அவளுக்கு, யார் கூட இருக்கா சிக்ஷாவில் அவளுக்கு அது பெரியவா கொடுத்த ஆர்டர். சின்ன காஞ்சிபுரத்தில் ஆனைக்கட்டி அப்படி தெரு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மடம், அங்கே ஒரு பிரான்ச் இருந்திருக்கு. அதில் மகாபெரிவா அங்கே இருந்தால் அந்த சமயத்தில் அங்கேயே இருந்திருந்தா. இப்போ கர்நாடக இசையில் பெரிய அந்த காலத்தில் ஒரு பெரிய விசேஷமான ஒரு பெரிய பக்தை விதூஷி எம்எஸ் சுப்பலட்சுமி மகாபெரியோட அத்தியந்த பக்தை எல்லாருக்கும் தெரியும். அங்கே ரெட்டி ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்கான். அந்த ரெட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே தங்கிட்டு தினமுமே தரிசனம் பண்ணியிருந்தாலும் அப்பேற்பட்ட பக்தேவா. மகாபெரியா அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்றைக்கி ஒரு மடத்தில், அந்த சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்க அணைக்கட்டி அந்த தெருவில் இருக்கக்கூடிய மடத்தில் பெரிய ஒரு ரூமில் உள்ளே இருந்தால் நிறைய பேர் தரிசனத்துக்காக அந்த இதில் வெயிட் பண்ணுறா. அந்த அறையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல வெயிட் பண்ணுறா. அதில் எம்எஸ் சுப்பலட்சுமி ஊற்றி. அப்போ எம்எஸ் சுப்பலட்சுமி என்ன பண்ணாலும் வந்தவா பாட ஆரம்பிச்சிருக்கா. பெரியவா பரமேஸ்வரன் தானே கேட்குறாரு. அதனால் பெரியவா எதிர்க்க தான் பாடணும்னு அவசியம் இல்லை. அங்கே வந்தாலே அந்த சன்னதியில் பெரியவா பரமேஸ்வரன் இருக்கார். நம்ம இங்கே பாடினாலும் பெரியவா இருக்கார். அதனால் அவள் ஏதோ கர்நாடக இசை பாடிகிட்டே இருந்திருக்கா. பாடிகிட்டே இருக்கா. உடனே பெரியவா என்ன பண்ணாலாம், திடீர்னு வெளில வந்தாராம். எப்போன்னு என்னெல்லாம் தெரியாது. திடீர்னு அங்கே நிறைய பேர் இருந்திருக்கா. ஓடி வந்தார் பெரியவா. வேகமாக அணுக்கு தொண்டர்கிட்ட சொன்னாலாம், இவ எம்எஸ் சுப்பலட்சுமி பார்த்து பாடினது போதும் அப்படின்ட்டார். அதை நிறுத்திக்கோன்னு அர்த்தம். சாணத்தால் தரையெல்லாம் சுற்றி பண்ணு அப்படின்னு அவளுக்கு பக்கத்தில் இருக்க அணுக்கு தொண்டருக்கெல்லாம் இது கொடுத்தாலாம். அப்புறம் புரிஞ்சுடுத்து எல்லாரும் கிளம்புவா அப்படின்ட்டான் பெரியவா. கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாராம் பெரியவா. அப்போ என்ன அர்த்தம்? உடனே மடத்தில் வாழலாம் ஆர்டர் பண்ணா, எல்லாரையும் கிளம்புங்க. பெரியவா ஏதோ சொல்கிறா, என்னன்னு தெரியல. எல்லாரும் வெளியில் போயிடுங்க, யாரும் வேண்டாம். எம்எஸ் சுப்பலட்சுமி கிளம்பி வெளியில் போயிட்டா. எல்லோரும் போயிட்டா. அதுக்கப்புறம் சாணத்தை எடுத்துன்னு எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி சுற்றி பண்ணி தரையெல்லாம் காய வச்சு எல்லாம் பண்ணாலாம். பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி பார்த்தா தரிசனம் ஆரம்பிச்சுட்டு அது எப்படி எல்லாம் பரவிடுமே இந்த நியூஸ். திருப்பி எல்லாம் தரிசனத்துக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டா. அதில் வந்ததில் அப்போ பெரியவா சொன்னாலாம், யாரோ கேட்டா போல இருக்கு. அதில் அது பெரியவாளே அதுக்கு பதில் சொல்லியிருக்கா. இங்கே யாரோ ஒருத்தர் கருத்தில் வந்தவர் தாயார் காலமாயிருக்கா, தீட்டு இருக்குது. தீட்டு இருக்கும்போது இவர் கர்மாலாம் இவருக்கு கர்மாவை பண்ணாமல் இங்கே வந்துட்டான். அவன் என்ன தரிசனம் பண்ண கர்மபிரஷ்டன் கார்த்தால் இங்கே இருந்தான் அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். அப்படியாண்டு அவர் தெரிஞ்சது. அதாவது அவர் தாயார் இறந்து போயிருக்கும்போது அவருக்கு தீட்டு எப்படி இருக்கும்? 1 வருஷமே இருக்குமே.
ஆனால் அவர் கிளம்பி இங்கே வந்து தரிசனத்துக்கு வந்துட்டுருக்கார். அது இன்னும் முடியவே இல்லை. இப்போ தான் சமீபத்தில் காலமாக இருக்கலாம், ஒரு நேற்றுக்காக இருக்கலாம், முந்தா நேற்று, அந்த மாதிரி பக்கத்தில் இன்னும் கிளம்பி இங்கே தரிசனத்துக்கு வந்துட்டார்னா எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை பண்ணுறதுக்கு பெரியவா சன்னிதியில் வந்து பண்ணுறதுக்கு பெரியவா இடம் கொடுக்குற மாதிரி ஆகுது. பெரியவான கர்ம பிரஷ்டன் அப்படின்ட்டார். அவர் கர்மாவை ஒதுக்கி தள்ளிட்டு இங்கே வந்திருக்க அப்படி கர்ம பிரஷ்டன் அப்படின்னு சொல்கிறார் பெரியவா. அதனால் இந்த தீட்டு போகிற வரைக்கும் எப்போ போகிறதோ அது வரைக்கும் வந்து அவர் எங்கேயும் போகக்கூடாது. அவர் அந்த கர்மாவை தான் பண்ணிகிட்டு இருக்கணும், அம்மா வந்து காலமானதுனால அப்படின்றத நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. அதுபடி அந்த அவ்வளோ பேரில் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு அந்த மாதிரி அவள் அம்மா காலமாயிட்டா அதுக்கான தீட்டு அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? பெரியவா வந்து திடீர்னு தானே அங்கே வந்தால், உள்ளே இருந்தால் இவள் பாடின்னு இருக்கா, வேறு ஒன்றும் நடக்கலை, நிறைய பேர் நிற்கிறேன், உட்காந்துட்டுருக்கா, இல்லை நிற்கிறா, அது மாதிரி தரிசனத்துக்கு வெயிட் பண்ணுறா. பெரியவா வந்தோடனே எல்லாம் அப்படியே வரிசையாக கரெக்டாக ஆகிடுவா. ஆனால் பெரியவாளுக்கு திடீர்னு எப்படி இந்த கோபம் வந்தது, வெளியில் டக்குன்னு வந்து பாடினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கு தண்டர் பக்கம் பார்த்து சாணத்தால் தரையை சுத்தி பண்ணு அப்படின்னாரு. எல்லாத்தையும் சுத்தி பண்ணியிருக்காரு. அப்படின்னா இதெல்லாம் பெரியவாளுக்கு எப்படி திடீர்னு தெரியும் அப்படின்னா, பெரியவா தான் பிரத்யக்ஷ பரமேஸ்வர அவதாரம். அவரோட ஏதோ சன்னியாசி மாதிரி ஒரு தோற்றத்தில் மடாதிபதியாக இருந்துருக்காரு. ஆனால் அவர் தான் ஒரு ஈஸ்வர சுரூபன்றத நிறைய பேர் காட்டலை அப்படின்னாலும் சில சமயங்களை காட்டியிருக்கார். இப்போ நம்ம அதை கேட்டவாள்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவர் பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வர சுரூபம் தான். ஆனால் அந்த நிறைய சமயத்தில் அது மாதிரி காமிக்காமையும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில பேருக்கு தான் அந்த ஒரு அனுகிரகம் கிடச்சிருக்கும். அவள்லாம் நிச்சயம் அது அவர் பரமேஸ்வரன் தான் சொல்லுவாள். சில பேருக்கு இல்லை, அவர் காட்டினது இல்லை, அவர் பரமேஸ்வரன் இல்லைன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். நிறைய அனுபவங்களில் நானே பெரியவாகவே சொல்லியிருக்கா தான் ஒரு பரமேஸ்வர அவதாரம் தான் அப்படின்னு. அதையும் நடந்திருக்கு. ஜெய் ஜெய்சங்கர மகாபரிவ பாதமேச்சரணம், மகாபரிவ பாதமேச்சரணம்.